எஸ் அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா, பிளே ஆஃப் விட்டு வெளில போயிடுச்சு. அதுவும் கேவலம் அந்த ஈசாலா பாய்ஸ் கிட்ட போய் தோத்துட்டோம். பட் எஸ் அவங்க வந்து நல்ல கிரிக்கெட் ஆடுனாங்கிறது தான் முக்கியம். ஆன் தி ஃபீல்டு கிரிக்கெட் எப்படி விளையாடுறாங்களோ அதை பொறுத்து தான் ரிசல்ட்டுங்கிறது வரும். நீங்கள் நல்ல கிரிக்கெட் ஆடினீங்கன்னா ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ் போய் கப் அடிக்கலாம். நல்ல பிளேயருங்கிறதுக்காகலாம் கப்பு கொடுக்க மாட்டாங்கிறது உண்மைதான். பட் அந்த ஆன் ஃபீல்டில் கிரிக்கெட்டை தவிர்த்து கிரிக்கெட்டில் நிறைய விஷயங்கள் நடக்கும். 18ஆம் தேதி நடந்த அந்த பிளே ஆஃப் குவாலிஃபைக்கான முக்கியமான மேட்ச்சில் ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. கடைசி 2 பால் திருப்பி 10 ரன்னு. ஜடேஜா திருப்பி ரீக்ரியேட் பண்ணுவார்னு நினச்சோம். அண்ட் தோனி முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணார். அடித்த மான்ஸ்டர் 6 110 மீட்டருக்கு அடித்து துவச்சி ஸ்டேடியத்தை விட்டு வெளில போயிடுச்சு. பட் அதே அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு. புது பாலை கொடுத்து கொஞ்சம் ஸ்விங் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பால் டேர்ன் ஆகி அந்த லெவலுக்கு எலிவேஷன் கிடைக்கல. கரெக்டாக கேட்ச் கொடுத்து தோனி அவுட் ஆகிட்டார். அடுத்த பால் ஷர்துல் தாக்கூர் டாட்டு சிங்கிள். 3 பால் 1 ரன் தான் வந்திருக்கு. பால் மட்டும் தான் 6. மாட்டிக்கினார் ஜடேஜா. அண்ட் மறுபடியும் ஒரு ஸ்லோவர் டெலிவரி பெருசாக அட்டாக் பண்ண முடியல. ஆனால் நம்ம விராட் கோலி இருக்கார்ல தலைவர், இது வந்து ஏதோ வேர்ல்டு கப் மேட்ச்னா கூட வேறு கண்ட்ரி பிளேயர்ஸ் கிட்ட போயிட்டு ஷூன்னு சொன்னால் கூட அது பெரிய ஒரு ஒரு தவறான விஷயந்தான். இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இந்தியன் ப்ரீமியர் லீக், ஒரு ப்ரைவேட் கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு காசு போடக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல வேறு ஒரு டீமுக்காக அந்த டீமை சப்போர்ட் பண்ணுற அதே இந்தியன்ஸை பார்த்து இவர் உஷ்ன்றாராமா. இருக்கிறதுலே கேவலமான கீழ்த்தனமான விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது இப்போ ஆக்சுவலாக விராட் கோலி வந்து ஒரு ப்ரைட் ஆஃப் இந்தியா அந்த லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவோட முக்கியமான பிளேயர்ன்றப்போ கேவலம் ஒரு கீழ்த்தனமான ஒரு டீமுக்காக அதே இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு டீம் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இந்தியனை பார்த்து உஷ்ன்ற இதெல்லாம் வந்து ரொம்பவே கேவலமான விஷயம். தோனி அவுட் ஆனதுக்கு ஆவுன்னு கத்துறான். அதுக்கப்புறமா அந்த மேட்ச் வின் ஆனதுக்கப்புறம் இப்படி ஏதோ கப்பியாக அடித்த மாதிரி ஆவுன்னு தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த ஈசாலா பாய்ஸ் குரூப் அதோட கேவலமாக ஸ்டேடியத்துக்கு வெளியில் போயிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஜெர்சி போட்டு எவனா வந்து அனோ பிடிச்சி நோண்டுறது, கிட்டத்தட்ட ஜாம்பி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களா. எல்லாரும் துரத்திட்டு போயிருக்கானுங்களா, சரக்கு அடிச்சுட்டு லூஸு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு நீ சிஎஸ்கே ஜெர்சி கழட்டு, வேறு ஜெர்சி எங்கள் ஜெர்சி போடு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறதா நிறையா பேர் சொன்னாங்க. நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். ரொம்பவே கீழ்த்தனமாக நடந்துக்கிறாங்க. இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லையா? ஏன்னா இது இவங்களுக்கு அதிசயம். 16 வருஷமாக லாலிபாப்பை தானே சப்மிட் இருந்தானுங்க. இந்த ஒரு வருஷம் தான் நம்ம இது வரைக்கும் பிளே ஆஃப் போகாததே மொத்தம் 3 வருஷம் தான். அதுவும் இந்த 2020, 21, இப்போ 24, 22, 24 கரெக்டாக ஈவன் நம்பர்ஸாக மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போது அடுத்த வருஷம் கப் அடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ ஈசாலா பாய்ஸ் இப்போ போயிட்டு இன்றைக்கி ராஜஸ்தானை கூட ஆட போகிறாங்க. என்ன பிடுங்குறானுங்கன்னு பார்ப்போம்.